Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. நான் ஷங்கர். இது மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய ஆடி ஆஃபர் வீடியோ நம்பர் 31. இந்த 31st வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் டூப்பரான டே டு டேயில் டெய்லி ஒவ்வொரு வீட்டு கிச்சன்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஸ்டீமரோட தான் வந்திருக்கேன். இது வந்து பல அதிசயங்கள்லாம் செய்யலாம், நிறைய விஷயத்தை சேமிக்கலாம், நிறைய மிச்சப்படுத்தலாம், நிறைய ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டோடு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100% பிபி மெட்டீரியல், பாலிப்ரப்ளைன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட். இது நம்ம பிராண்ட். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லெஸ்கோவேர் அப்படிங்கிற பிராண்ட். அதாவது இது நம்ம லெஸ்கோவேர் பிராண்ட்லேருந்து நமக்கு ஸ்மார்ட் ஸ்டீமர். ஓகே, ஸ்மார்ட் ஸ்டீமர் இதுக்கு பேர். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 3 லேயரோடு வருது. ஓகேங்களா, இது என்னடா இது எலக்ட்ரிக்கலாக நான் எலக்ட்ரிக்கலா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் நான் எலக்ட்ரிக்கல். சரிங்களா, இது நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலாக நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வாணலி இருக்கும். அந்த வானலியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்து அப்படியே அது மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு மைக்ரோவேவனுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டீமருக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம். நிறைய பாயில் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர்பான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்டாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எம்ஆர்பி வந்து 1999 வருது. ஆனால் இப்போது இந்த ஆடி ஆஃபர் 31st வீடியோவில் வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு இது வந்து ஜஸ்ட் அட் த ப்ரைஸ் ஆஃப் 777க்கு தரப்போகிறோம். 777 ரூபாய்க்கு தரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மீனாட்சியோடைய சூப்பர்பான இம்போர்ட்டட் கார்ன் பீலர் வந்து 100% ஃப்ரீ. இது வந்து 99 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி சூப்பராக பீல் பண்ணும் கார்ன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சூப்பர்பான 100 ருபீஸ் வர்த் இருக்கிற இந்த ஸ்வீட் கார்ன் பீலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 777க்கு நீங்கள் வாங்கும்போது 100% ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னல் போனஸாக ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்மார்ட் ஸ்டீமரை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதில் பாருங்கள், நான் இங்கே வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம், நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கலாம், நம்ம வந்து எக் பாயில் பண்ணலாம், நம்ம ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணலாம், மோமோஸ் வைக்கலாம். இப்போ வரப்போகுது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சூப்பராக இதில் வந்து வீட்டில் அசத்தலாம். இதில் வந்து 3 ட்ரே இருக்குது. அதாவது 1 2 3 ட்ரே இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற வாணலியை எடுத்துக்கோங்க, நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கிற டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து அழகாக வச்சுட்டு நல்லா வரிசையாக பார்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டையை அடுக்கி வச்சிட்டிங்கன்னா அட் அ டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு 30 கொழுக்கட்டை அட் அ டைம் வைக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம 7ஆம் தேதியே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வருது. அதனால் இன்றைக்கி, அதாவது நீங்கள் பார்த்துட்டுருக்கிற அந்த வீடியோ வந்துட்டு 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், ஓகேவா, 2024. இன்றைக்கி புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் நாங்கள் நாளைக்கே டிஸ்பேச் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி புக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 7ஆம் தேதிக்குள்ளே வரும் நான் சொல்லவே இல்லை. அப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் இது விநாயகர் சதுர்த்திக்காக புக் பண்ணேன், எனக்கு இன்னும் வரல, எனக்கு ப்ராடக்ட் கேன்சல் பண்ணுங்கன்னு யாரும் தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் திஸ். ஓகேவா, இப்போது நான் சொல்கிறது இன்றைக்கி 30ஆம் தேதி. இன்றைக்கி 30ஆம் தேதி. இப்போ வந்துட்டு இப்போ இருந்து நைட்டுக்குள்ளே யாரெல்லாம் 12 மணிக்குள்ளே புக் பண்ணுறீங்களோ நாளைக்கே நான் டிஸ்பேச் பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு 31ஆம் தேதி யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அது நான் 1ஆம் தேதி டிஸ்பேச் பண்ணுறேன். ஸோ தட் எங்கே இருந்தீங்கனாலும் மேக்ஸிமம் 6ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு இது கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு இதுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதில் வந்து கொழுக்கட்டை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஓகேங்களா, இது எங்களுடைய மீனாட்சியோடைய ப்ராமிஸ். 30ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 31ஆம் தேதி அனுப்பிச்சிருவோம். 31ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு 2ஆம் தேதி அனுப்புவோம். ஏன்னா 1ஆம் தேதி வந்து சண்டே. ஓகேங்களா, 1ஆம் தேதி சண்டே அப்படிங்கிறதுனால 31ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் 2ஆம் தேதி அனுப்புகிறோம். ஆனால் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 1ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் வேணும், நான் வாங்கி வச்சுக்கிறேன், விநாயகர் சதுர்த்திக்காக நான் அவசரப்பட்டு வாங்கலை அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் 1ஆம் தேதியிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 250 நம்பர் ஸ்டாக் இருக்குது, ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ தட் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இன்றைக்கே அனுப்பிச்சிடுவோம், உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடும்.
ஓகேவா? அடுத்தது இது வந்து 100% ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால, இது வந்து 100% பாலிப்ரொப்ளைன் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கடாயிலேயே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியாக இருக்கிறனால நம்ம எல்லாருக்கும் டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ் ஆகும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம், எல்லா வெஜிடபிள்ஸ் வேக வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும்போது ஸ்டீமில் வேக வைக்கும்போது அதில் இருக்கிற ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம்ஸ் எதுவுமே வந்து லாஸ் ஆகாது. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கூட நாங்கள் சொல்லுவோம், ப்ரெஷர் குக்கரில் காய்கறி வேக வைக்கிறதா இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி வைக்காதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக வந்துட்டு ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு குக்கர் அடியில், அந்த பாத்திரத்துக்கு அடியில் தண்ணி ஊற்றி வைங்கன்னு தான் நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். ஏன்னா அதில் காய்கறியில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து லாஸ் ஆகாது. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தண்ணி வந்து கீழே ஒரு கடாயில் தான் வைக்க போகிறோம். எக்ஸாம்பிள் காட்டுட்டுமா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய், எந்த கடாயாக இருந்தாலும் சரி, இந்த கடாயில் வந்து தண்ணி ஊற்ற போகிறீங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே வந்து இறக்கி வைக்க போகிறீங்க. அவ்வளோதான். இறக்கி வைக்கும்போது ஸோ தட் நம்ம இதில் தான் நம்ம வந்து காய்கறி வைக்க போகிறோம். ஸோ தட் அது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நமக்கு லாஸே ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீமில் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்கிற ஸ்வீட்னஸ் கிடைக்கும். நிறைய பேர் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சிடறோம். தண்ணியில் ஊற வச்சு பாயில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியோடைய ட்ரெயின் ஆகிடுது. நமக்கு இருக்கிற பியோர் ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கும், அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவும், நம்ம வந்து ஸ்வீட் கார்னும் எப்பயுமே வந்து ஸ்டீமில் தான் வைக்கணும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உங்கள் வீட்டில் மைக்ரோவேவன் இருக்கா? எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? நிறையா பேர் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுறாங்க? நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க அதில் கேக் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க, குக் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்வேல நான் படித்து பார்த்தேன், 100% ஆஃப் மைக்ரோவேவ் இருக்கிறவங்கள வந்துட்டு 10% மட்டும்தான் ப்ராம்ப்டாக அதில் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணுறாங்க. மிச்சம் 90% கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யூசர்ஸ் வந்துட்டு அது வந்து ரீஹீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அது ரீஹீட் ஆகும்போது என்ன ஆகுது? நாங்களே பார்த்துட்டிங்கன்னா மத்தியானம் வச்ச சாதம் இருந்து நான் ரீஹீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வரையாக போயிடும். அப்படியே மேலே அப்படியே ரஃப்பாக ஆகிடும். உங்களுக்கு தண்ணி ஐட்டம்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகும். ஆனால் இதே வந்து இட்லியோ அப்படி இல்லைன்னா மத்தியானம் செஞ்ச சேவையோ, இடியாப்பமோ, சாதமோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மைக்ரோவேவ்குள்ளே வைக்கும்போது நாங்கள் என்ன உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோன்னா, ஒரு கப்பில் வந்துட்டு நீங்கள் சாதம் வைக்கிறீங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வைங்க. அப்புறம் தான் நீங்கள் 1 minute 2 minutes வைக்கணும். அப்போ தான் என்ன, தண்ணியில் இருக்கிற மாய்ச்சர்னால உங்களுக்கு வந்து அந்த அரிசி வந்துட்டு சாதம் வந்துட்டு அதாவது வரையாக போகாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மைக்ரோவேவ் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்கள் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, தம்பி நாங்கள் சூடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் மைக்ரோவேவ் கேட்குறோம், ஒரு 5000 6000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கஸ்டமர்ஸாக நீங்கள், உங்களுக்கு இது வந்துட்டு வெறும் 777 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எல்லாமே ஸ்டீம் பண்ணிக்கலாம், எல்லாமே ரீஹீட்டும் பண்ணிக்கலாம். எப்படி ரீஹீட் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுடுங்க. இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுடுங்க, இந்த ஸ்டீமர் பவுலில் உள்ளே வச்சுடுங்க. ஒரு கப்பில் எவர் சில்வர் கப்பில் வந்துட்டு சாதம், ஒரு எவர் சில்வர் கப்பில் பொரியல், ஒரு எவர் சில்வர் கப்பில் வந்து ரசம், இது 3 வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes விட்டு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து சுட சுட செஞ்ச சாதம் மாதிரி இருக்கும். அதுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ தனியாக ரீல்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா எக் பாயில் பண்ணலாம், ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணலாம். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு மோதகம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். பீஸா ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இதில் செய்யலாம். என்னென்னா ஸ்ப்ரவுட்ஸு முளை கட்டலாங்க நீங்கள் இதில். ஆமாம், இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெசல் இல்லை, இதுக்கு வந்து தட்டு இருந்தால் கூட போதும். ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிடுங்க. நீங்கள் வந்து நல்லா ஊற வச்ச பயிரை வந்துட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் கொட்டி வச்சுருங்க. இதில் கொட்டி வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 ஹார்ஸில் சூப்பரான ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். சூப்பரான முளை கட்டிடும். நல்ல ரிச் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம அது சாப்பிட்லாம். ஸோ தட் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வெறும் 777 கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் நம்ம செஞ்சுருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ வந்து டெமோக்குள்ளே போகலாம்.
ஓகே, நம்ம இந்த ஸ்மார்ட் ஸ்டீமர் வந்துட்டு எவ்வளோ டயாமீட்டர் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மூடியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மூடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 இடத்துல வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த ப்ளஸ் சிம்பிள் எதுக்குன்னா உள்ளே இருக்கிற ஸ்டீம் வந்துட்டு இந்த ஹோல் வழியாக வெளியில் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக. இந்த ஹோல்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா மூடி வந்து என்ன ஆகும்னா பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டீமுக்கு வந்து மூடி வந்து தூக்கி போடும். அதனால தான் உங்களுக்கு 1க்கு 2 சேஃப்டியாக உங்களுக்கு 2 ப்ளஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற நம்ம ஸ்டீம் வந்து வெளியில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இதோடைய டயாமீட்டர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்கூடு டயாமீட்டரே சொல்கிறேன் 21 சென்டிமீட்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து டெப்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட் போடுறது வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் நமக்கு 3 கண்டெய்னர் வருது. இதில் பாருங்கள், இது 3 கண்டெய்னர் வருது. ஸோ தட் இட் இஸ் அ வெரி பிக் கெப்பாசிட்டி. ஸோ தட் ஒரு ஃபேமிலிக்கு அட் அ டைம் 3 வந்து ஒட்டுக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கடாயாக இருந்தாலும் சரி, உங்கள் கடாய் இதில் வச்சுட்டு நம்ம வந்து இது கேஸ் ஸ்டவ்லேயே வைக்கலாம். இங்கே கேஸ் கனெக்ஷன் இல்லாதனால நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் மோடில் போய் நம்ம தண்ணி வைக்கிறோம். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி இவ்வளோ தான் ஊற்றணும் அவ்வளோதான் ஊற்றணுன்ட்டு இல்லை. ஏன்னா நிறையாவே ஊற்றுனீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த 6 சென்டிமீட்டருக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லெக் ரூம் வந்து நிறையா இருக்குங்க பாருங்கள். அதனால் தண்ணி வந்து தெரித்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இது வந்து நமக்கு 1 இன்ச்சஸ்க்கு இருக்குங்க. அதாவது 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு இருக்குது. கீழே இருக்க 3 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. அதனால் எந்த கவலையும் இல்லை. இது கொதி வந்து மேலே போகுமோன்ட்டு பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னுமே நல்லாவே பபிள்ஸ் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சியிலேருந்து இந்த அன்பு பரிசு இந்த ஆடி ஆஃபரில் 777க்கு வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர்பான ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதை வந்து பீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்வீட் கார்ன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்வீட் கார்ன் பீலர் தனியாக வேணும்னா இதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 99 ருபீஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஸ்மார்ட் ஸ்டீமர் வாங்கும்போது 777க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரப்போகுது, ஃப்ரீயாக வரப்போகுது. பாருங்கள், எப்பயுமே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு பல்லாக இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு டால்ஃபினோட பல்லு மாதிரி இருக்கும். பேக் சைடில் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பல்லு மாதிரி இருக்கிற பொசிஷனில் நம்ம வச்சுட்டு பாருங்கள், இப்போ ஜஸ்ட் லைக் தட் இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். எவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் நான் ஸ்க்ரூ பண்ணுறேங்கிறது பாருங்கள். சூப்பராக வருதா? ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்வீட் கார்ன் அவ்வளோ விற்றுருக்கோம். இப்போ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு என்கிட்ட. இந்த ஸ்வீட் கார்ன் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுக்குறேன். அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ நான் வந்து சர்ச் கோடும் சொல்கிறேன். சர்ச் கோடு என்னென்னு பாருங்கப்பா. MM247 ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னுக்கு வந்து சர்ச் கோடு MM247. பார்த்தீங்களா? நம்ம இங்கே ஸ்வீட் கார்ன் பீல் பண்ணுறதுக்குள்ளே சூப்பராக இங்கே தண்ணியும் பாயில் ஆயிடுச்சு. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக தண்டு மட்டும் வந்திருக்கு பாருங்கள் ஸ்வீட் கார்ன் பாருங்கள், அழகாக நல்லா முத்தாக சூப்பராக உதிரியாக. ஓகே, பாருங்கள் இப்போ தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. ஓகேவா? நம்ம இப்போ இதில் வச்சிடலாம். எப்பயுமே வந்து இது கொஞ்சம் படர்ந்து இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், படர்ந்து இந்த மாதிரி வச்சுடுங்க. ஓகே, இது வச்சாச்சா? இப்போ அடுத்து நம்ம என்ன வைக்க போகிறோம்? இன்னொரு ட்ரே இருக்குது. இன்னொரு ட்ரே எடுத்துகிட்டு இன்னொரு பேஸ்கெட்டில் வந்துட்டு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வைக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு பேஸ்கெட் இருக்குது. இன்னொரு பேஸ்கெட்டும் நம்ம வச்சுட்டு இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம போட போகிறோம்.
ஓகே, உருளைக்கிழங்கு போட்டாச்சு, நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டாச்சு, கீழே வந்து ஸ்வீட் கார்னும் போட்டாச்சு. ஸோ தட் சூப்பராக நம்ம இதை வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு எல்லாமே நமக்கு ஈவனாக பாயிலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 10 minutes later. ஓகே, இது இந்த சைட் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இடியாப்பம் புளிஞ்சு வச்ச இடியாப்பம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ப்ளஸ் வந்து மோமோஸ் இருக்குது. இந்த மோமோஸை வந்து நீங்கள் வந்து ஒரு கொழுக்கட்டையாக நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு கொழுக்கட்டை செய்ய முடியல என்னால், அதனால் நான் மோமோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் மூணு தான் வைக்கணுமா, 3 டயர் வைக்கணுமா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு டயர் வச்சா கூட போதும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு டயர் தாராளமாக வைக்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கடாயை வைக்கிறோம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம், தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நீங்கள் இதை வைக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மத்தியானம் வச்ச சாதம், ஒரு பொரியல், சாதம், ரசம், பொரியல், இது 3 மட்டும் நம்ம வச்சு ரீஹீட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வாணலியில் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம உள்ளே வச்சுட்டு அந்த 3 கப் இதுக்குள்ளே வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸுங்க சூப்பராக உதிரியாக நல்லா பூ மாதிரி சாதம் வந்துட்டு நல்லா அப்பயே நீங்கள் வடித்த சாதம் மாதிரி உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஏன் வந்து மைக்ரோவேவுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, மைக்ரோவேவில் வந்துட்டு மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருதுங்க, சரிங்களா? அது வந்து ஸ்டீமில் குக் ஆகிறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, நாங்கள் வந்து மைக்ரோவேவ் வந்துட்டு வி ஆர் பையிங் ஒன்லி ஃபார் ரீஹீட்டிங் அப்படிங்கிறவங்க இனிமேல் அந்த மைக்ரோவேவ் வாங்க தேவையில்லை. நம்மளுடைய ஸ்மார்ட் ஸ்டீமர் வாங்கினீங்கன்னாவே தாராளமாக போதும். ஏன்னா வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்லேயே இப்போ கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் இண்டக்ஷனில் மட்டும் இவர் வைக்கிறாரு அப்படின்ட்டு. இங்கே வந்து என்கிட்ட கேஸ் ஸ்டவ் கனெக்ஷன் இல்லை, அதனால் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறேன். இதே பேச்சுலர்ஸ் நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் வீடு எடுத்து தங்கியிருக்கீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே ஒரு கடாயை வச்சு தாராளமாக நீங்கள் இது செய்யலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சூடு ஆன பிறமேட்டு, தண்ணி சூடான பிறமேட்டு நம்ம இது வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஸ்டீம் வந்துட்டுருக்கு, தெரியுதா? எவ்வளோ அழகாக ஸ்டீம் வந்துட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள், இது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக ஸ்டீம் வந்துட்டுருக்கு. இது எதனால் வந்துட்டு நம்ம வந்து பாலிப்ரொப்ளைனை செஞ்சுருக்கோன்னா, இங்கே பாருங்கள் இவ்வளோ சூடாக இருக்கும்போது கூட நீங்கள் பேர் ஹேண்ட்ஸில் வந்துட்டு இது வந்து அசஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் ஒவ்வொரு தாட்டி நம்ம வந்து துணி வச்சு எடுக்கணும் இல்லையா? பாருங்கள், ஸ்வீட் கார்ன் பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து அசஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ மீன்வைல் நமக்கு இங்கே வந்து தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கு. இந்த தண்ணி நல்ல கொதி சூடு வந்த அப்புறமேட்டு நம்ம முட்டை எடுத்து வச்சிடலாம், சரிங்களா? இது மட்டும் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இந்த மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் தாராளமாக. ஸோ தட் சூப்பர்பான இந்த 3 டயர் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்டீமர் இப்போது நம்ம ஆடி ஆஃபர் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1999 எம்ஆர்பி இருக்கிறது வெறும் 777 ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்வீட் கார்ன் கட்டர் ஃப்ரீயாக இருக்குது, ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ நடுவில் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு அனுப்புவோம். அதாவது 30 ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி புக் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் வந்துட்டு 31ஆம் தேதி டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ தட் கட்டாயமாக உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லைனா 31ஆம் தேதி புக் பண்ணுறவங்களுக்கு எங்களால் 1ஆம் தேதி அனுப்ப முடியாது. ஏன்னா 1ஆம் தேதி இஸ் சண்டே, வி ஆர் ஹாலிடே, ஓகே, வி ஆர் லீவ் ஆன் ஆல் சண்டேஸ். அதனால் 2ஆம் தேதி அனுப்புவோம். ஸோ தட் 1ஆம் தேதி புக் பண்ணுறவங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா வி டோன்ட் கேரண்டி ஃபார் தட். அதனால் இப்போ வேணும் விநாயகர் சதுர்த்திக்கு நான் இதில் வந்து கொழுக்கட்டை செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இப்போயே புக் பண்ணுங்கள், இன்றைக்கே புக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. கண்ணு பக்கத்தில் காட்டுங்க, நல்ல கொதி வந்துருச்சு. ஓகே, சூப்பராக கொதி வந்துருச்சு. ஸோ தட் நம்ம இதை ஃபஸ்ட்டு டயரை வைக்க போகிறோம். ஃபஸ்ட் டயர் வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் வைக்க போகிறேன். முட்டை வேக வைக்கலாம். இதில் முட்டை பார்த்துட்டிங்கன்னா நிறையா டைம் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, முட்டை வந்து அது தண்ணி வந்து சூடாக இருக்கிற தண்ணியில் உங்களுக்கு மேலே கீழே போய் சம்டைம்ஸ் உடஞ்சி கூட போயிடும். ஆனால் அதில் அந்த மாதிரி ஆகாது. இப்போ எக் வச்சாச்சு. எக் வச்சுட்டு மேலே இன்னொரு ட்ரே வைக்கிறேன். இன்னொரு ட்ரேயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், மோமோஸும் கொழுக்கட்டை மாதிரியே தான் இருக்குது. ஓகே, பாருங்கள், ஓகே, சூப்பராக வந்து கொழுக்கட்டையும் நம்ம இப்போ வச்சாச்சு.
பாருங்கள் இப்போ எவ்வளோ கொழுக்கட்டை வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 தாராளமாக நீங்கள் இன்னும் 10 பக்கத்தில் வச்சிங்கன்னா பாருங்கள் இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம இன்னும் வந்துட்டு இங்கே 3 வைக்கலாம், 10 கொழுக்கட்டை வைக்கலாம். 10 கொழுக்கட்டை ஒரு ட்ரேக்கு ஒரு டயருக்குன்னா 3 டயருக்கு 30 கொழுக்கட்டை அட் அ டைம் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் கொழுக்கட்டை வைக்கும்போது இதுக்கு மேலே வந்து ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னுமே நான்ஸ்டிக்காக உங்களுக்கு இருக்குது. வந்து சின்ன டிப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது வைக்க போகிறோம். இன்னொரு ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம இடியாப்பம் இதில் போட போகிறோம். இடியாப்பம் பாருங்கள் காஞ்சி அப்படியே வரையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ காஞ்சி இருக்குது பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க பாருங்கள். இது வந்து நம்ம சூப்பராக எவ்வளோ நீட்டாக உதிரியாக ஆக போகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அனதர் 10 minutes விட்டுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ தட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற வாணலியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். மைக்ரோவேவ் இனிமேல் வாங்கவே தேவை கிடையாது. இது ஒன்று வாங்கினீங்கன்னாவே போதும், சகலமும் நீங்கள் வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம், சூப்பராக ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. 20 minutes later. ஓகே, இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு நல்ல ஸ்டீம் ஆகிருக்கு, நல்ல வேந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இடியாப்பம் எடுத்துடலாம். எவ்வளோ வரையாக இருந்துச்சு, பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், பக்கத்தில் காட்டேன். இப்போ பார்த்தீங்களா? வாவ், வேறே வாவ். எவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, கெட்டியாக. இங்கே பாருங்களேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது அடுத்தது நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்தது என்ன வச்சுருந்தோம் நம்ம? மோமோஸ். வாவ், சூப்பரான மோமோஸ், நல்லா பாயில் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஓட்டு சே ஜில்லிடிகாய் தெலுங்கில் சொல்லுவோம், தமிழில் வந்து என்ன போட்டாக்குன்னு கொழுக்கட்டை. இதே மாதிரி தான் கொழுக்கட்டையும் இருக்க போகுது. ஓகே, லாஸ்ட். ஓகே, எக்கு வந்துட்டு ஆக்சுவலி வாங்கிட்டு வரும்போதே ஒரு 3 முட்டை உடஞ்சிருந்துச்சு லைட்டாக. அது பாருங்கள், உடஞ்சே வந்துருச்சு. நல்லா இருக்கிற முட்டை நல்லாவே இருக்குது, தொட முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. பாருங்கள், இந்த முட்டை காட் நல்லா சூடாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக பாயில் ஆகிருக்கு. முட்டை மட்டும் உடையாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாரே வாவ், இந்த ஸ்டீம் பார்த்தீங்கன்னாவே பாயில்டு பொட்டேட்டோ சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், பக்கத்தில் சூப்பராக உள்ளே இறங்கிடுச்சு, நல்ல பாயில் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருந்தோம்ல. ஆஹா, வாவ், சூப்பராக இருக்குது. பக்கத்தில் காட்டுங்கப்பா, சூப்பராக கட் ஆகிருக்கு. பாருங்கள், நல்ல பாயில் ஆகிருக்கு, சூப்பராக பாயில் ஆகிருக்குல்ல. ஓகே, அடுத்தது ஸ்வீட் கார்ன். ஆல் டைம் ஃபேவரட் ஸ்வீட் கார்ன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸு. நான் அப்படியே பக்கத்தில் வைக்கிறேன், ஒன்று ஒன்றா அப்படியே நீங்கள் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுங்கடா தம்பி. இப்போ பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த சைட்லேருந்து வரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடியாப்பம் வச்சுருந்தோம், பூ மாதிரி அப்படியே வந்திருக்கு, தொட முடியல, அந்தளவுக்கு கொதிக்குது. ஆக்சுவலி செம்ம சாஃப்ட்டுங்க, எவ்வளோ அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், அப்படியே புகை ஆவி பறக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது, சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. அடுத்தது மோமோஸ், இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். எக்கு சூப்பராக பாயிலாக இருக்குது. ஸ்வீட் கார்ன் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே எதுக்கு சொன்னேன்னா, ஸ்வீட் கார்ன் வந்து தண்ணிக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் எப்போயுமே இது ஸ்டீமில் தான் குக் பண்ணுவோம். நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல் போகும்போது ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டா ஸ்வீட்டாகவே இல்லை, லிட்ரலி தே ஆர் சோக்கிங், இம்மர்சிங் இட் இன்டு அ பிக் பாட். ஒரு பெரிய அண்டாவில் தண்ணி ஊற்றி எல்லா ஸ்வீட் கார்னையும் உள்ளே வச்சிடுறாங்க. சாப்பிடும்போது நல்லாவே இல்லை, நாட்டுக்கிறதே நல்லாயிருக்கும், ஆனால் நல்லாவே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இது வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது, சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் பீன் ஸ்டீம்டு. ஓகே, அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ, அடுத்தது வந்து பொட்டேட்டோ. ஸோ தட் இது எல்லாமே பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், தோல் பீல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? யூ கேன் see this, க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக தோல் பீல் ஆகிட்டு வருது பாருங்கள்,
ஸோ தட் சூப்பராக இருக்குது. ஸோ தட் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டீம்டு ஃபுட்ஸ் வந்து சூப்பராக ஸ்டீம் பண்ணலாம் அட் த ப்ரைஸ் ஆஃப் ஜஸ்ட் 777. மத்தியானம் வச்ச சாதமாகட்டும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாயில் பண்ண போகிற இந்த வெரைட்டிஸ் ஆகட்டும், ஸ்டீம் பண்ணுற போகிற எல்லா வெரைட்டிஸும் இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று சொல்கிறேங்க, மைக்ரோவேவ் வந்து நான் ரீஹீட்டுக்கு மட்டும்தான் வாங்க போகிறேன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இனிமேல் மைக்ரோவேவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம ஸ்மார்ட் ஸ்டீமர் வாங்குங்க அட் த ப்ரைஸ் ஆஃப் 777. இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு இந்த அழகான ஸ்வீட் கார்ன் கட்டர் வந்து ஃப்ரீயாக வரப்போகுது. ஸோ தட் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ராடக்டோடைய சர்ச் கோட் வந்துட்டு MM1476 MM1476. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு நாங்கள் வந்து ஷிப்பிங் அனுப்பிச்சி வச்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் நான் நேரில் கடையில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்களா, சீக்கிரம் வாங்க. மீனாட்சி ஃபர்ஸ்ட் அக்ரஹாரம் கடையிலையும் அவைலபிளாக இருக்குது, இங்கே சிம்னி வல்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அட் த ப்ரைஸ் ஆஃப் 777. ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஸ்வீட் கார்ன் கட்டர் ஃப்ரீ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, this is your loving brother Shankar signing off. Take care and goodbye.